மரியாதைக்குரிய அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு வந்து ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டியில் வந்து அண்ணன் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, 2029 ஆண்டு, அதாவது 2029 காங்கிரஸ் வந்து மீண்டும் ஆட்சியை பிடிச்சதுன்னா மத்தியில் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் அப்படின்னு வந்து அண்ணன் சொல்லியிருக்காரு. ஆட்சிக்கு வரும்போது என்ன சொன்னாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் திமுக ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் அப்படின்னு முக்கியமான வாக்குறுதி கொடுத்தாங்க. அதையும் நம்பி மக்கள் வந்து ஓட்டு போட்டு திமுகவை ஆட்சிக்கு வர வச்சாங்க மக்கள். இப்போ அண்ணன் அன்பில் மகேஷ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 2029 காங்கிரஸ் வந்ததுன்னா நீட் தேர்வு ரத்து செய்யப்படுமா? இதெல்லாம் வந்து மக்கள் வந்து நம்புவாங்களா? இது வந்து எப்படின்னா ரொம்ப கேலியாகவே இருக்குது. பார்க்கவே வந்து ஒரு எப்படின்னா சிரிப்பாக இருக்குது. அந்த அறிக்கையை நம்ம படிக்கும் பொழுது எப்படி வந்து இதை வந்து மக்கள் நம்புவாங்க? ஆட்சிக்கு வந்து 5 வருஷம் முடிய போகுது. அதுவே வந்து அவ்வளோதான், போயிடுச்சு. இதுக்கப்புறம் அது ஒன்றும் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் திமுக ஆட்சி முடியவே போகுது. முடிஞ்சு இது தளபதி 2026 ஆட்சி அமைச்சிருவார்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து நடக்கும். அரசியல் களம் அதை தான் நோக்கி போயிட்டு இருக்கு. மக்களும் வந்து மாற்றத்தை விரும்ப ஆரம்பிச்சுட்டாங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் 2029 காங்கிரஸ் வந்ததுன்னா எப்படி நீங்கள் வந்து நீட்டை வந்து ரத்து பண்ணுவீங்க? கூட்டணி பேச்சுவார்த்தை வேற பலமாக போயிட்டு தாவேகா காங்கிரஸ் இது வந்து தலைமை கிட்ட நிறைய பேர் கொண்டு போயிருக்காங்க. காங்கிரஸ் நிர்வாகிகளே வந்து ராகுல்ஜி கிட்ட வந்து நிறைய அவருடைய காதுக்கு கொண்டு போகிறாங்க விஷயத்தை. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த 2026 தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து தெளிவாக இருக்காங்க. மாற்றத்தை வந்து பார்க்கணும்னு ரொம்ப ஆவலாக இருக்காங்க. இப்படி இருக்கிற நேரத்தில் என்ன மாதிரியான திட்டங்களை திமுக அரசு கொண்டு வந்தாலும் அதை மக்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. இப்படி இருக்கும் சூழ்நிலையில் எப்படியாப்பட்ட திட்டத்தை நாங்கள் தரோம், அந்த திட்டத்தை தரோம், இந்த திட்டத்தை தரோன்ட்டு ரெண்டு பேரும் வந்து மாறி நீங்கள் வந்து அறிக்கையை வந்து தயாரித்து மக்கள்கிட்ட அதை வந்து நீங்கள் கொண்டு போய் சேர்த்தாலும் அதை மக்கள் ஏற்றுக்கிற மனநிலையில் இல்லை. ஏன்னா அவங்கள பார்த்து மக்கள் வெறுத்துட்டாங்க. அதனால் வரும் சட்டமன்ற தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்காவுக்கு வந்து மக்கள் வந்து ஒரு மிகப்பெரிய வந்து பலமாகவும் ஆதரவாகவும் இருக்காங்க. மாற்றத்தையும் வந்து மக்கள் வந்து விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் எந்த கதை விட்டாலும் இந்த முறை மக்கள் வந்து அதை ஏற்றுக்கிற மாதிரி இல்லை.